நகை ரெடியா இல்லையா? அது இல்ல சரவணா. அது இன்னும் கொஞ்சம் இழுபறியில தான் இருக்கு. இழுபறின்றத இவ்ளோ ஈஸியா சொல்றீங்களா மாமா? நீங்க மட்டும் இந்த 40 பவுன ஏற்பாடு செய்யலன்னா, கல்யாணத்தோட எல்லாரும் சேர்ந்து இந்த சரவணன செஞ்சுருவாங்க. ஐயய்யோ! அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது சரவணா. அத நான் எப்படியாவது இத தான்யா நீ அன்னையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. எப்படியாவதுன்னா எப்படியா குடுப்ப? இல்ல எப்ப குடுப்பனாவது சொல்லேன். ஏன் சரவணா இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன டென்ஷன் ஆகாம முதல்ல இருந்து உன் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரி கிடையாது. வெளியில ஒரு பேச்சு, வீட்ல ஒரு பேச்சு. உன்னை நம்பி நான் வேற வீட்ல எல்லார்கிட்டயும் வாக்கு கொடுத்துட்டு இப்ப மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா எங்க வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் சொல்லி என்ன பண்ணுமோ பண்ணுங்க. இல்ல உங்க வீட்டுக்கு போயிட்டு போறதுக்கு அவங்கள்ட்ட எல்லாம் அவ்வளவு நகை இல்லைன்னு உங்க அம்மாட்ட சொல்லி சமாதானப்படுத்துங்க. வாங்க போவோம். ஏய் இருப்பா. ஏன் இப்ப டென்ஷன் ஆற? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. இத பாரு. உங்களுக்கு உங்க அக்கா கல்யாணத்து மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ, அத விட அதிகமாவே எனக்கு என் கல்யாணத்து மேல அக்கறையும் ஆர்வமும் இருக்கு. அதுவும் இல்லாம எங்க கல்யாணத்துக்கு உங்க சார்பா 40 பவுன் நகை போடுறேன்னு சொன்னதும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உங்க அக்கா மாதிரி நல்ல அழகான அமைதியான பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிறது தான் என்னோட நீண்ட நாள் தவம் சரவணா. என்னோட தவத்துக்கு கிடைச்ச வரம் தான் சத்யா. அப்படி காத்து கிடந்து வரமா கிடைச்ச பொண்ண நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் சொல்லுங்க? சொன்ன மாதிரியே 40 பவுனையும் உங்க கையில கொண்டாந்து ஒப்படைக்கிறேன். பயப்படாம இருங்க சரவணா. பாருங்க தாத்தா எவ்வளவு தைரியமா இருக்காரு. தாத்தா மச்சானுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லுங்க தாத்தா. அது தைரியம் தானே, தாராளமா சொல்லலாமே. சரி சரவணா, அப்ப நான் கிளம்புறேன். வரேன் தாத்தா. மாமா, இதெல்லாம் நீங்க மனசார சொல்றீங்களா இல்ல சும்மா வேற மாடுலேஷனுக்காக சொல்றீங்களான்னா எனக்கு தெரியாது. உங்க வாக்கை நம்பிதான் மேற்படி ஏற்பாடுகள்லாம் நடந்து இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்து நிக்குது. கால வரையிட மாட்டீங்களா? கல்யாணத்துக்கு முந்தின நாள் சபையில 40 பவுன் இருக்கும். அது கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய முழு பொறுப்பு என்னோடது. போதுமா? சரி. சரியா? வரேன் சரவணா. வரேன் தாத்தா. தைரியமா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தாத்தா, இந்த ஆள் இவ்வளவு நம்பிக்கை சொல்லிட்டு போறாரு, நம்பலாமா? எனக்கு இது சரியா படலப்பா. கல்யாணத்தன்னைக்கு எப்படியும் ஒரு கார்கில் போர் நடக்கும்னு நினைக்கிறேன். பி ரெடி சரவணா.